எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பைப்பிங் எப்படி தைக்கிறது ப்ளவுஸ்க்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ளவுஸு. நான் வந்து பைப்பிங் வந்து இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டான கலரில் வந்து எடுக்க போகிறேன். ஓகேவா? இது எல்லோ அப்படின்னா இதுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து நான் பைப்பிங் வந்து தைக்க போகிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ என்னோட இந்த ப்ளவுஸோட இந்த பார்ட்டு நான் முதல்ல எடுத்து வச்சுக்கிறேன். என்னோட பைப்பிங்க்கு வந்து நான் இப்போ கிளாத் வந்து கட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணணும். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து நிறைய அந்த கிராஸ் பீஸ்னால் என்ன, நேர் பீஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கிளாத்தோட நூலிழைக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸு. கிளாத்தோட நூலிழைக்கு ஒரு 45 டிகிரி வந்து சைடாக வச்சு கட் பண்ணுறோம்ல, இது வந்து கிராஸ் பீஸு. ஓகேவா? இப்போ நம்ம பைப்பிங்க்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் தான் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 45 டிகிரியில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து சைடாக எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி கட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 இன்ச்சுக்கு வந்து வித்து இருக்கிற மாதிரி வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோட கிளாத் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கிளாத்துக்கு கிராஸாக வந்து நான் வந்து கிராஸ் பீஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இந்த கோட்லேருந்து ஒரு 1 இன்ச் வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா 1 இன்ச் அளவுக்கு தான் வந்து நான் கிராஸ் பீஸோட வித்து வந்து வைக்க போகிறேன். ஓகேவா? 1 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த 1 இன்ச்சை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் கோடு போட்டுக்கிறேன். ஓகே, தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கிளாத்தோட சைடில் 45 டிகிரிக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கிராஸை எடுக்கிறது கிராஸ் பீஸு. இதோட வித்து வந்து 1 இன்ச் வந்து இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட கழுத்துக்கு எவ்வளோ கிராஸ் பீஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த 2 பீஸ் வந்து என்னோட கழுத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு இந்த வித்து வந்து 1 இன்ச்சு, லென்த்து வந்து உங்கள் ப்ளவுஸோட கழுத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நான் ஒரு 2 பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ வந்து நான் வந்து 2 கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட இந்த கிராஸ் பீஸோட இந்த சைடு இதெல்லாம் வந்து அன்ஈவனாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சு முதல்ல வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நான் இப்படி வச்சுட்டு இந்த சைடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த சைடு அன்ஈவனாக இருக்கு இல்லையா, இதையும் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நிறைய பேர் ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான், அப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ இப்படி வந்து இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் வந்து நம்ம அப்படியே வந்து ஒன்றா வச்சு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தா தெரியும் இந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம ரெண்டுத்தையும் வந்து இப்படி வச்சு வந்து நம்ம ஒன்றா வந்து அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ 2 கிராஸ் பீஸும் இப்படி வந்து ஜாயின் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கிராஸ் பீஸோட இந்த ஸ்டார்டிங் இருக்குல்ல, இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு ஓரமாக வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து இப்படி ஃபுல்லாக மடித்து அப்படியே வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஓகேவா? மடித்து அப்படியே இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, நீங்கள் இந்த ஸ்டிச் பண்ணிங்கல்ல, இந்த 2 கிராஸ் பீஸையும் ஒட்டியிருக்கீங்கல்ல, இந்த சைடு தான் வந்து இப்படி நம்ம 1/4 இன்ச்சுக்கு வந்து இப்படி மடித்து ஃபுல்லாவுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
சரியா? ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ நான் எப்படி மடிக்கணும், இந்த மாதிரி மடித்து நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு வச்சு அப்படியே வந்து முழுசாக வந்து ஃபுல்லாக இதே மாதிரி வச்சு நீங்கள் தச்சிட்டே வந்துடணும். ஓகேவா? ஓகே, ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் இதை ஃபுல்லாகவுமே வந்து மடித்து தைச்சிருக்கேன். ஓகே, பார்த்தா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்படி 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாகவுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட ப்ளவுஸை வந்து நான் எடுத்துட்டேன். என்னோட ப்ளவுஸோட நல்ல பக்கம் வந்து இது. ஓகே, இது வந்து என்னோட ப்ளவுஸோட நல்ல பக்கம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ என்னோட பைப்பிங் வந்து நான் இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதாவது 1/4 இன்ச்சு இப்படி மடித்து வச்சு இப்படி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்படி இது மேலேயே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்த்தா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி இந்த ப்ளவுஸில் நல்ல பக்கம் இது வந்து 1/4 இன்ச் வந்து நம்ம இப்படி மடித்து வச்சு இப்படி மேலே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து மேலே வர மாதிரி இப்படி வச்சு ஃபுல்லாகவுமே வந்து நம்ம மெதுவாக வந்து மறுபடியும் வந்து ஒரு 1/4 இன்ச் இப்படி வர மாதிரி அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம இப்படி குட்டி குட்டியாக வந்து அப்படியே லைட்டாக இப்படி மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நான் உங்களுக்கு இன்னும் கூட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இது ப்ளவுஸோட நல்ல பக்கம். இது வந்து இந்த பைப்பிங்கை வந்து நம்ம இங்கே மடித்து தைச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இது மேலே இந்த நல்ல ப்ளவுஸோட நல்ல பக்கத்து மேலே இப்படி வைக்கிறோம். சரியா? இப்படி வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஃபுல்லாக இப்படியே வந்து ஃபுல்லாக இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். 1/4 இன்ச்சுக்கு இப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து தச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஓரத்துலேயே வந்து நாச் கொடுக்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணோம்ல, நம்ம வந்து இப்போ நாச் கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த நெக்கு வந்து நல்லா நமக்கு வந்து திரும்பும். ஓகே, ஸோ தையல் மேலே படாத மாதிரி லைட்டாக வந்து அப்படியே நாச் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நாச் கொடுத்துட்டோம்ல, நாச் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த தச்சிருக்கோம்ல, இதை வந்து இப்படி திருப்பி இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு தையல் வந்து போடணும். சரியா? உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து
நம்ம வந்து இங்கே ஸ்டிச் பண்ணி நாச்சும் வந்து கொடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும் நாச்சு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கிளாத்தை இப்படி வந்து ஓப்பன் பண்ணுங்க. சரியா? இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக வந்து இந்த தையல் வந்து இது மேலேயே போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம இந்த பச்சை கலர் கிளாத் மேலேயும் போயிடக்கூடாது, எல்லோ மேலேயும் போயிடக்கூடாது. கரெக்டாக இந்த தையல் மேலேயே வந்து நீங்கள் படிமான தையல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எனக்கு சரியாக வரல. ஓகே, சரி, ஓகே. இந்த தையல் மேலேயே வந்து கரெக்டாக இப்படி வந்து இது போட்டுகிட்டே வரணும். ஓகேவா? சுற்றி ஃபுல்லாவுமே வந்து இப்படி நீங்கள் இந்த மொத்தத்துக்குமே வந்து இந்த மாதிரி தையல் வந்து போட்டுட்டு வரணும். ஓகே, இப்போ இதை வந்து இப்படி பிரித்து ஃபுல்லாவுமே வந்து நீங்கள் இந்த தையல் மேலேயே ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலேயே வந்து ஃபுல்லாக இப்படி தையல் வந்து போட்டுகிட்டே வரணும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுவேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டிச்சோட நடுவுலேயே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டோன்ட்டோம். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து இதை இப்படியே கூட திருப்பி வச்சு தைக்கலாம். பட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி திரும்பும்போது எந்த ஒரு சுருக்கம் அந்த மாதிரி எல்லாம் வராமல் ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி நடுவுலேயே வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது. ஸோ இது உங்களுக்கு பார்த்தா தெரியும், நடுவுலேயே வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்படி இந்த கிளாத்தை இப்படி வந்து மடித்து வச்சு உங்களுக்கு இந்த பைப்பிங் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மடித்து வச்சு இந்த தையல் ஆல்ரெடி நம்ம போட்டோம் இல்லையா, அந்த தையல் மேலேயே வந்து நம்ம இன்னொரு தையல் வந்து போட போகிறோம். ஓகே, இதே மாதிரி ஃபுல்லாக வந்து மடித்து வச்சு பாருங்க, இப்படி இருக்குல்ல, இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி மடிச்சுக்கோங்க. ஓகே, இப்படி மடித்து நல்லா குட்டியாக மடிங்க. குட்டியாக மடித்து இப்படி மடித்து நீங்கள் நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு தையல் போட்டிருக்கோம்ல, இந்த தையல் மேலேயே வந்து ஃபுல்லாவுமே வந்து இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுகிட்டே வரணும். இது நம்ம ஃபைனலாக வந்து நம்ம பைப்பிங் வந்து முடிச்சிட்டோம். இது எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் பேக் சைட் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கூட ரொம்ப வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட் பைப்பிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நிறைய மெசேஜ் வந்து எனக்கு வரும்போது நான் அந்த வீடியோ வந்து பண்ணுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து நீங்கள் எனக்கு மெசேஜில் வந்து சொல்லுங்கள் எந்த வீடியோ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா அதுவும் எனக்கு சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலையும் அதுவும் வந்து சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஒரு பெரிய சாரி, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதுல வந்து நான் ஒரு சிலது மறந்துடுவேன். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்லி நான் எந்த வீடியோவது பண்ணாது இருந்தேன்னா நீங்கள் மறுபடியும் நான் அந்த வீடியோ வந்து பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லிகிட்டே இருங்க. அப்போ வந்து நான் அது கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் இப்போ ஏதாவது ஒரு வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். எனக்கு எது ஞாபகம் இருக்கோ அதுதான் பண்ணுவேன். ஸோ நான் நிறைய மறந்துடுவேன். ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகம் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அது பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.